வெளியூர்காரன் போடாது, அவன் வெளியூர்காரன், அவன் யாரு? இப்ப 5 வருஷம் இவனுக்கு போட முடியுமா? நம்ம இந்த மாதிரி உங்க சமுதாயத்தில் பேசப்படுமா படாதா? பேசப்பட்டிருக்கிறா இல்லையா? பேசும்போது கேட்டுக்கொண்டு இருந்தீர்களா இல்லையா? என்னடா பேசுறீங்க? என்னடா வெளியூர்காரன்? இது பேசலாமாடா ஒரு முஸ்லீம்? கேட்க கூடாதா? அவனுக்கு தகுதி இருக்கான்னு பார்க்கணும். மதீனாவுல அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டாக்குனாங்களே, அதன் முதல் ஜனாதிபதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியூர்காரர், மதீனாக்காரன் இல்லவங்க. வெளியூர்ல இருந்து வந்த ஒருத்தங்க தான் மதீனாவுடைய முதல் ஆட்சி தலைவர் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு. அவங்களாவது அல்லாஹ்வுடைய தூதர் விட்டுருவோம். அடுத்த ஜனாதிபதி யாரு? அபூபக்கர். மதீனாவாசியா? மதீனாவுல பிறந்தவர் அவரு. ரசூலுல்லாஹ்வுக்கு தனி அந்தஸ்தியா? இனிமே மதீனா தான். நாங்க எங்க ஊரால் தான் எங்க ஊர்ல ஆட்சியா இருக்க முடியும் என்று சொன்னார்களா? இரண்டாவது முதல் ஜனாதிபதி அபூபக்கர் சொன்னார்கள். சுட்டிக்காட்டும் தெரிஞ்சு கொண்டார்கள். சொல்லல, நான் சொல்லல, சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? நாங்க ரொம்ப தியாகம் பண்ணியிருக்கிறோம், எங்க ஊருக்கு தான் அந்த உரிமை வேணும் என்றெல்லாம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய விருப்பம், அபூபக்கர் கொடுத்த மரியாதை எல்லாம் சுட்டிக்காட்டப்பட்ட பிறகு எல்லாரும் சேர்ந்து ஏகமானதா வந்து ஒத்துக்கிட்டாங்க. முடிஞ்சு போச்சு கதை. அபூபக்கர் யாரு? உள்ளூர்காரர் இல்ல, வெளியூர்காரர். ஒரு வெளியூர்காரர் ஜனாதிபதியா ஆகும்போது இந்த மக்கள் ஏத்துக்கிறாங்க. உமர் யாரு? அல்ல வேணும்னு செய்யறாங்க. ஏன் மதீனாவுல ஒரு 2 பேரை வச்சிருக்க முடியாதா? மொத்தம் 4 பேருக்கு தான் தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யாரை கொண்டு வேண்டுமானால் அல்லாஹ் எந்த வேலையும் வாங்குமா? தகுதி அவன் கொடுக்கிறது. அல்லாஹ் எதுக்கு இதை செய்யறான்னு கேட்டா, இந்த உள்ளூர் வெளி ரொம்ப டேஞ்சரான எல்லாத்தையும் இருக்கும், தௌஹீத் வரிசை இருக்கும். இஸ்லாத்துல 500 வருஷம் ஆனாலும் அவன்கிட்ட இருந்துகிட்டு இருக்குது. இதை ஒழிக்கணுங்கிறது செஞ்சாம இருக்கு. அல்லாஹ் பாருங்க, தொடர்ந்து உமரும் வெளியூர்காரரு, அவர் தான் மதீனாவுல தலைவர். உஸ்மானும் வெளியூர்காரர், மக்காக்காரர். அவரு உஸ்மானும் வெளியூர்காரர் தான், அவர் தலைவர். அலி யாரு? அவரும் வெளியூர் மக்களுக்கு வந்தவர் தான், பொழப்பு தேடி வந்தவர் தான். அடுத்த ஜனாதிபதி. அவங்க ரெண்டா போய் முஆவியான்னு பிரிஞ்சுக்கிட்டாங்களே, அவங்க தான் யாரு? முஆவியா வெளியூர்காரர் தான். கடைசியில வரிசையாக 12 பேர், உமர் இப்னு அப்துல் அசீஸ் வரைக்கும். இந்த 12 பேரும் ஒருத்தருக்கு பிந்தி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஆள்றாங்களே, எல்லாம் வெளியூர்காரங்க, உள்ளூர்காரங்க கிடையாது. வெளியூர்காரர்கள் என்ற அந்த பார்வையை ஒதுக்கி வைத்து விட்டு முஸ்லீம் என்ற ஒரு பார்வை பார்த்தார்களே, அது இருக்கா? இன்னைக்கு இருந்தா 2 ரிஜிஸ்டர் புக் இருக்குமா? இதுக்கு ஊர் நிர்வாகிகள் எல்லாம் போவாங்க. எதுக்கு? இந்த ரிஜிஸ்டர் புக் போற கல்யாணத்துக்கு மூத்தவள்ளி போவாரு, துணைத் தலைவர் போவாரு, செக்ரட்டரி போவாரு. இந்த பஞ்சு வெட்டிக்கு யாரு போவா தெரியுமா? மோதினார் மட்டும் போவாரு. பஞ்சு வெட்டி வீட்டு கல்யாணத்துக்கு இந்த அரை நோட்டை தூக்கிட்டு யாரு போவா? மோதினார் மட்டும் போவார். வெக்கமா இல்லை அதெல்லாம் உங்களை செய்யறதுக்கு? எப்படி இது இஸ்லாத்திற்குள் இருந்து கொண்டு செய்ய உங்களுக்கு எப்படி இது மனசு வருது? உங்க ஊர்களில் இது நடக்கும் பொழுது எப்படி பார்த்து கொண்டு இருக்க முடியுது? நீங்க பஞ்சு வெட்டியா இல்லைங்கிறால பார்த்துட்டு இருப்பீங்களா? அவனுக்காக நீங்க குரல் கொடுக்க வேண்டாமா? உங்களை நல்லா ரிஜிஸ்டர் புக்ல கல்யாணம் பண்ண அனுமதிக்கிறாங்கிறதுக்காக வேண்டி உங்களை மாதிரி ஒரு சகோதரனுக்கு இழைக்கப்படுற அநீதியை பார்த்து கொண்டிருப்பீர்களா? அவனுக்காக கேள்வி கேட்க வேண்டாமா? இறங்கி சட்டையை பிடிக்க வேண்டாமா? அந்த முறையை மாற்ற வேண்டாமா? அப்ப அதெல்லாம் இங்க இருக்குது. நம்ம பெரிய கேவலமா இருக்குங்க. இஸ்லாம் ஏன் வளரல? எங்களை மைனாரிட்டியா இருக்குது, அடிக்கிறான் உதைக்கிறான். மைனாரிட்டியா இருக்க காரணம் நீ காரணம். நீ ஒழுங்கான முஸ்லிமா இருந்த மைனாரிட்டியா இருப்பியா? தேடி அலையிறான். நேற்று ஒருத்தன் கேட்கிறான் தென்காசியில, இன்னொரு சகோதரன், ஐயா நாங்க டீ கடைக்கு போனா 2 கோலை வச்சிருக்கிறாங்க. என்ன கோலை? அதாவது தலித்துக்கு டீ குடிக்கிறதுக்குன்னு ஒரு கிளாஸ், தலித்து இல்லாத மத்தவங்க டீ குடிக்கிறதுக்கு வேற ஒரு கிளாஸ். வெட்ட கோலை முறை 2 பேரும் அந்த காசு தான் கொடுக்கறாங்க. தலித்துக்கு உள்ள கிளாஸ்ல என்ன செய்யணும்னா, அந்த தலித்தே கிளாஸை எடுத்து கழுவி அவரை அப்படி நீட்டணும். தொடமாயிட்டாரு முதலாளிக்காரரு. அவர் ஒசரத்திலிருந்து ஒரு ஊத்துவாரு டீய. காசு கொடுத்தா அவன் பிச்சை வாங்கி குடிக்கல, அதே காசு தான் அவரும் கொடுக்குறாரு, அதே 2 அவர் கொடுப்பாரு. அப்படி ஒசரத்துல இருந்து ஊத்துவாரு, இவர் வாங்கி இவர் குடிக்கணும். வேற சமுதாயத்துக்காரர் வந்தாருன்னா முதலாளிக்காரர் கிளாஸை எடுப்பாரு, அவரே கழுவுவாரு, அவரே ஊத்துவாரு, அவரே 2 கையால கொடுப்பாரு, வாங்கி குடிப்பாரு. சேம் ஒரே காசு தான், கட்டணத்துல டிஃபரெண்ட் கிடையாது. இதை சொல்லிவிட்டு நான் கேட்டேன், இது எங்கள்கிட்ட சொல்ற, நாங்க தான் ஒழிச்சு கட்டிட்டோமே, இந்த ரெட்டை கோலை எங்கள்கிட்டயா இருக்குது, கல்யாணத்துல வந்து பாரு அப்படின்னு சொன்னா, அந்த ஆள் ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க. இந்த டீக்கரை வச்சுக்கிறது பாய் தான் கேட்டன இல்லையாங்க? நான் கேட்கிறேன், நான் பாயா இருக்க மாட்டேன், பாய் செய்ய மாட்டேன் முஸ்லீம்.
நான் கேட்கிறேன், இது ஏப்ப இங்க வந்து சொல்றேன், எங்க பள்ளிவாசல் வந்து பாரு, எவ்வளவு சகோதரத்துவம் கொடுக்குறோம் பாருன்னு சொன்னா, அந்த பாயினாய டீக்கடை வச்சுக்கிற ஆளு. அப்ப வந்து ஒரு முஸ்லீம் இதை செய்யறான்னு சொன்னா, அந்த ஊர்ல உள்ள கட்டுப்பாட்டுக்காக செய்யறாம கந்தாளு ஏன் இந்த தொழிலை பண்றேங்க? நீ நான் என்ன கேட்கிறேன், ஊரே நிர்பந்தப்படுத்தினா இந்த மாதிரியான ஒரு பாரபட்ச தொழில் எனக்கு வேண்டாம், வேற தொழில் பண்ணு. எதுக்கு மனிதன் பாரபட்சமா நடத்துற தொழில் நீ பண்ணணும். அப்புறம் அந்த ஆள்கிட்ட ஊர் அட்ரஸ் கேட்டுக்கிட்டு, அந்த பாய் பேரையும் கேட்டுக்கிட்டு, தென்காசில இருந்து சகோதரர் ஒரு டீமை பிடிச்சி அனுப்பிட்டு வந்தோம். என்னன்னு விசாரி, அவனுக்கு நல்ல நாள் வார்த்தையை சொல்லி ஒண்ணு ஏத்து போராட சொல்லு, இல்ல டீ கடையை மூடிட்டு தென்காசில வச்சு டீ கடை வச்சு கொடு. இந்த மாதிரி வேலையை ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டாம். எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, அந்த ஒரு பாய் வச்சிருக்கிற அந்த டீ கடை அவன் இஸ்லாத்துக்கு வர தடுக்குது. நான் வந்துருவேன், இப்ப ரெடியா இருக்கிறேன், எங்க ஊரே வந்துரு. டீ கடையில பாய் தானே எதை செய்யறான், ஒரு பாய் செய்யறதுனால அந்த ஊர் மக்களே இன்னைக்கு வருவதற்கு யோசிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டின ஒரு மார்க்கத்துக்குள்ள இந்த ஏற்றத்தாழ்வு, இந்த மாதிரியான பாரபட்சங்களை நீங்க கடைபிடிச்சீங்க, இன்னும் ஒரு குஜராத் இல்ல, அல்ல சும்மா கொடுக்குறாங்க. அது வந்து நான் வந்து சந்தோஷப்படல, உங்கள் மாதிரி நான் அதை விட அதிகமா அழுகுறேன், அவ்வளவு கண்ணீர் விடுறோம். அந்த மக்கள் துயர் துடைப்பதற்காக வேண்டி என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்யறோம். அது வேறு பிரச்சனை. பெற வேண்டிய பாடத்தை பெறணுமா இல்லையா, பெற வேண்டிய படிப்பினை பெறணுமா இல்லையா? அந்த அடிக்கு என்ன காரணம்? குஜராத்ல வாங்கின அடிக்கு என்ன காரணம் தெரியுமா? நம்ம ஊரை எடுத்துக்குவோம், அது ராமபட்டணத்தை, நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிறோம். ஒரு 4 பேர் தௌஹீதுன்னு இருப்பான், 4 பேர் தௌஹீதுக்கு எதிரானவன் இருப்பான். இது நமக்குள்ள ஒரு கொள்கை பிரச்சனை. அவனுக்கு எது நல்லதுன்னு தெரியுதோ அவன் ஆகிறதுக்கு அதை செய்யறான், உனக்கு எது நல்லதுன்னு தெரியுதோ நீ ஆகிறதுக்கு செய்யற. இதுக்காண்டி இப்படி டோட்டலா ஒதுங்கிறதா, எந்த தொடர்பு இல்லாம ஆகிறதா, போர்டு எழுதி போடுறதா, அப்படி பிரிச்சு போடுறதா, ஊரை விட்டு நீக்கிறதா, இந்த கூத்துக்கள்லாம் நடக்குது பாருங்க. இதத்தான் அங்கேயும் பண்ணணும். எங்க பண்ணனா, குஜராத்ல இந்த போரான்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப்பும், சுன்னத்து வல் ஜமாஅத்துன்னு சொல்லக்கூடிய இன்னொரு குரூப்பும், அஹ்லே ஹதீஸ் சொல்லக்கூடிய இன்னொரு குரூப்பும் வெயிட்டான குரூப்புகள். குஜராத், அகமதாபாத் அந்த ஏரியாக்களுக்கு பூகம்பம் பாதித்த பகுதிகளுக்கு போனவங்களுக்கு தெரியும். அந்த பகுதிகளில் 3 குரூப்புகள் இருக்கு. இதுல பணத்துல, செல்வாக்குல, தொழிற்சாலைகள் அதிகமா வச்சிருப்பதுல ரொம்ப உயர்ந்து நிற்கக்கூடியவர்கள் போரான்னு சொல்லக்கூடிய சியாங்கிரம்ல, இந்த சியாங்கிற குரூப் தான். இவங்க இந்த சியாங்கிற குரூப் எந்த ஒரு துன்பம் இக்கட்டு எது வந்தாலும் சரி முஸ்லீம்களோட அண்டவே மாட்டாங்க, சேர்க்கவே மாட்டாங்க. மற்றவர்கள் ஏழை, சுன்னத் ஜமாத்துக்கிறவன் ஏழை, அஹ்லே ஹதீஸ்கிறவன் ஏழை. பணக்காரன் யாருன்னு கேட்டா இந்த போராங்கிறவன் பணக்காரனா இருப்பான், அங்க உள்ள சேட்டு என்ன செய்வான், பணக்காரனா இருப்பான். இதுதான் இவர்கள் எதை விரும்பினாங்க தெரியுமா? இந்த சமுதாயத்தினுடைய ஒரு யூனிட், நம்ம சியாவா இருந்துட்டு போறோமே, நம்ம போராவா இருக்கிறோமே, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒண்ணு சேரணும் இல்லையா என்ற உணர்வு இல்லாமல் இவர்களுடைய உறவு தொடர்பு எல்லாம் அப்படித்தான் இருக்கு. பழக்கம் வழக்கம் பண்பாடு எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் வரைக்கும் முழுக்க அவர்கள் விரும்பிய மாதிரி எல்லாம் போய் நடந்தாங்க, காப்பாத்திக்கலாங்க. இப்ப நடக்கிறாங்கல்ல, நீ உன்னை விட்டு கொடுத்துட்டு போய் உன்னை காப்பாத்து நினைச்சேன்னு வை, அல்ல உனக்கு தான் முதல் செருப்படி கொடுப்பான். எதுக்கு நீ காலில் கொண்டு போய் காப்பாத்த போற? இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்களோட இருந்தா தான் நம்மள உசுரோட உருவான்னு நினைச்சுக்கிட்டு ஊழும் பூசிக்கிறது, பவுடரை பூசிட்டு ஹோலி கொண்டாடுவா. யாரு? நம்ம பாய் மாறுவோம், இந்த போரா பாய் மாறுவோம். கூறி வச்சு சொல்லி வச்ச மாதிரி அவங்களே போட்டு ஏன் அடிச்சான்? அவன் ஒரு சேர்க்கான் பார்த்து ரப்புல் ஆலமீன் கல்லிபுல் குழு அப்படி கட்டி விட்டுவான், கல்புகளை பரட்டி விடக்கூடியவன். அதனால வந்துகிட்டு நம்ம பாதுகாப்பா இருக்கு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றோம், நமக்குள்ள ஒத்துமையா இருக்கிறத விட்டுப்புட்டு எவன் நம்மளை அழிக்க நினைக்கிறானோ அவன்கிட்ட இது சரியா இல்லையா? ஊர் ஜமாத்துல முக்கிய பிரமுகர் இருக்கிறீங்க, உங்களுடைய தொழிலை பாதுகாத்துக்கிறதுக்கு, உங்களுடைய விவசாயத்தை பாதுகாத்துக்கிறதுக்காக வேண்டி உங்களை அழிக்க நினைக்கிறவங்க காலில் எதுக்கு நீ விழுவுற? மற்ற மக்கள் தேவை நல்லிணக்கம் காட்டணும். நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எல்லா சமுதாய மக்களோடும் அண்ணன் தம்பிகளா பழகணும். அதே நேரத்தில் ஒரு சின்ன ஒரு கும்பல் ஒழிக்கணும் கிளம்பி இருக்குது, அவங்கள்ட்ட எதுக்கு நீ சரணாகதி அடைகிற? அதைத்தானே செஞ்சான் குஜராத்தில், அதுதானே நல்லா கொடுத்தான். எதுக்குடா நீங்க சரணாகதி அடைகிறீங்க? இந்த எரிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் தேவையில்லாம பள்ளியாசல விட்டு கொடுத்துட வேண்டிய இதே போல